எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறது. நார்த் கேரளா ஸ்பெஷலாக இருக்கிற பத்திரி, நைஸ் பத்திரி, பொடி பத்திரி அப்படின்னு சொல்கிற ரொம்ப சாஃப்டாக இருக்கிற பத்திரியோட ரெசிபி தான் இது. ரொம்ப ஈஸியாக செஞ்செடுக்க முடிகிற ஒன்றா இருக்குது. ஆனால் சில இடத்துல நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இது தப்பாகி போயிடும். தப்பு வராமல் இருக்கிறதுக்கு நிறைய டிப்ஸு நான் இதில் இன்க்ளூட் பண்ணி இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு தான் இன்றைக்கி நம்ம செய்கிறது. 1 கப்பு மாவில் தான் செய்கிறேன். அதனால 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு டைம் கலக்கி விட்டதுக்கப்புறம் கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தீ கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, ரொம்ப பவுடர் மாதிரி இருக்கிற நைஸாக இருக்கிற மாவு தான் எடுக்கணும். வறுத்த மாவாக இருக்கணும். அது இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி ஃபுல்லாக இந்த மாவில் அப்சர்வ் ஆன உடனே தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு கரண்டி வச்சு தேய்ச்சி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது நம்ம மூடி வச்சுக்கலாம். எல்லா அரிசி மாவுக்கும் ஒரே மாதிரி தண்ணி தேவைப்படாது. சில அரிசி மாவுக்கு 1/4 கப்பு போதும், சிலதுக்கு 1.5 கப்பு தேவைப்படும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் செய்கிற அப்படின்னா தப்பு வராமல் இருக்கிறதுக்கு 1/4 கப்பு எடுத்துக்கோங்க. மிச்ச தண்ணி நம்ம வேணும்னா நம்ம பிசையும் போது அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இப்போ மூடி வச்சிருக்கு. பிசைகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பச்சை தண்ணி, சூடோடே தான் மாவு பிசையணும். அப்போ கை சுட்டுருச்சுன்னு அந்த தண்ணிக்குள்ளே கை போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது அரிசி மாவு. பத்திரிக்கை எடுத்து அதே மாவு தான் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. சப்பாத்தி ரோலர் எடுத்து வச்சுக்கோங்க விரிக்கிறதுக்காக. கூடவே இந்த மாதிரி ஒரு பாத்திரம் நான் எடுத்து வச்சுருக்கு. இந்த சைட் பிளெயினாக இருக்கிற டிசைன் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த சைடு கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது நம்ம பத்திரிக்கு ஷேப் கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருக்குறது. இப்போ நம்ம இது பிசைய ஆரம்பிச்சுக்கலாம். மாவு நல்ல சூடாக தான் இருக்குது. கையில் பிடிக்கிறதுக்கான அளவோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக சூடாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ இது பிசைய போகிறேன். நல்ல சூடிலே, இந்த சூடிலே தான் இந்த மாவு பிசையணும். அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இல்லை இருந்தால் நம்ம விரிக்கும் போது மாவு கட்டாகி போயிடும், கரெக்டான ஷேப்பில் கிடைக்காது. அதே மாதிரி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எல்லா அரிசி மாவுக்குமே ஒரே மாதிரி தண்ணி தேவைப்படாது. சிலதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படும், சிலதுக்கு கம்மியாக தேவைப்படும். எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணியிலே பிசைஞ்சுக்கோன்னு சொன்னேன். சில அரிசி மாவுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படுற அரிசி மாவு இதே மாதிரி பிசையும் போது கொஞ்சம் கட்டியாக தோணும். அந்த மாதிரி கட்டியாக இருக்கிற அரிசி மாவு தான் நீங்கள் பிசையும் போது கிடைக்குது அப்படின்னா கை இந்த தண்ணிக்குள்ளே தொடும்போது கொஞ்சம் அதிகமாக தொட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ நல்லா சாஃப்டாக கிடச்சிடும். இது இந்த மாதிரி நிற்காமல் பிசைஞ்சிட்டே இருக்கணும். ஒரு 8 to 10 நிமிஷம் முடிஞ்சால் செஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பத்திரி சாஃப்டாக கிடச்சிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிற ஒரு ஸ்டெப்பாக இருக்குது இந்த பிசையிறது. மிச்சம் எதுவுமே எந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன் இல்லை. இதுதான் மெயினாக இருக்கிற ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பு நீங்கள் கரெக்டாக செஞ்சிருச்சு, நல்லா சாஃப்டாக இருக்கிற மாவை ரெடி பண்ணி எடுத்துருக்கு அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு நம்ம கோதம்பு சப்பாத்தியில் ரெடி பண்ணி எடுக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி ஈஸியாக விரிச்செடுக்க முடியும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்கு. உடனே மூடி வச்சுக்கோங்க. மாவு திறந்து வைக்கக்கூடாது, ட்ரை ஆகி போயிடும். இப்போ இதிலிருந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் பால் எடுத்துக்கலாம். டைட்டாக ரோல் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற ஒரு உருண்டையாக மாற்றிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற ஒரு உருண்டையாக இருக்கணும். அதே மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கவுண்டர் டாப்பில் நம்ம எடுத்து வச்ச பத்திரியோட பவுடர் இருக்குது இல்லைங்களா, அதில் கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி விரிக்கிறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக பவுடர் இந்த அரிசி மாவு விரித்து எடுக்கும்போது நமக்கு தேவைப்படுது. பால் அதுக்கு மேலே வச்சதுக்கப்புறம் மெதுவாக அமர்த்திக்கோங்க, உருண்டு போகாமல் அங்கேயே நிற்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிளேட்டு, இதோட பேக் சைடு இருக்கு இல்லைங்களா, பிளெயினாக இருக்கிற இடம், அந்த இடம் அந்த பாலுக்கு மேலே வச்சு நல்லா அமர்த்திக்கோங்க. இதே மாதிரி டைட்டாக அமர்த்தும் போது இந்த பால் நம்ம கரெக்டாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் வந்ததுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி ரோலர் வச்சு விரிச்சிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ஷேப்பில் நமக்கு பத்திரி செஞ்செடுக்க முடியும். இது நான் வீட்டில் ரெகுலராக செய்கிற ஒரு டிப்பு தான். கோதம்பு மாவோட பாலுக்கு மேலே வச்சு ஈஸியாக சப்பாத்தி விரிச்சு எடுக்கிற மாதிரி அரிசி மாவு நிற்காது. அதுக்கு நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. நீங்கள் ஒரு 4 டைமெல்லாம் செய்யும்போது அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பிளேட் இல்லாமே அது விரிச்சு எடுக்க முடியும். முதல்ல செய்யும்போது தப்பு வராமல் கரெக்டான ஷேப்பில் கிடைக்கிறதுக்காக தான் இப்போ நான் அந்த பிளேட் வச்சு அமர்த்தி ஆல்மோஸ்ட் ஒரு ஷேப் வந்ததுக்கப்புறம் சப்பாத்தி ரோலர் வச்சுட்டு விரிச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன்.
அதே மாதிரி இடையில பவுடர் போட்டு அரிசி மாவு போட்டுட்டு இது விரிச்சிட்டே இருக்கணும். ஒட்டுறதுக்கு நிற்கக்கூடாது. ஒட்டுறதுக்கு முன்னாடியே அரிசி மாவு போட்டுகிட்டே இருக்கணும். ஒரு டைம் அந்த சப்பாத்தி ரோலரில் மாவு ஒட்டிருச்சு அப்படின்னா அந்த இடம் கிழிஞ்சு போயிடும். மறுபடியும் நம்மளுக்கு அந்த கரெக்டான டைப்பில் பண்ணி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். நல்லா சூடோடையே நல்லா சாஃப்டாக பிசைஞ்செடுத்த ஒரு மாவாக இருந்தால் உங்களுக்கு இது பேப்பரோட அந்த ஒரு திக்னஸ் இருக்குல்ல, அந்த திக்னஸில் கூடி விரிச்செடுக்க முடியும். பாருங்கள், மேக்ஸிமம் திக்னஸ் கம்மி பண்ணி ரொம்ப தின்னாக நம்ம விரிச்சு எடுத்துருக்கு. இப்போ இதை நான் ஷேப் பண்ண போகிறேன். உங்களுக்கு பத்திரி இந்த மாதிரியே வேணும் அப்படின்னு இந்த மாதிரியே தவைக்குள்ளே போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ பார்க்குறதுக்கு ஒரு அழகுக்காக இது கட் பண்ணுறேன். பாத்திரம் வச்சு அமர்த்தி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை நான் வெளியே எடுத்துடுறேன். இந்த மாவு நமக்கு மறுபடியும் பத்திரி செய்கிறதுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அது எப்படின்னு கூட இதுக்கு லாஸ்ட் நான் காமிச்சு தர்றேன். பாருங்கள், பத்திரி வந்து ரொம்ப அழகாக கட் பண்ணி எடுத்துருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்கிற ஒரு பத்திரி தான் இது. உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும். இதே மாதிரி பிளேட் வச்சு உங்களுக்கு அமர்த்துறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பத்திரி ப்ரெஸ்ஸிங் பேன் இருக்கும் இல்லைங்களா, பூரி ப்ரெஸ்ஸிங் பேன், அதில் வச்சு ஒரு டைம் அமர்த்திட்டு செஞ்சாலும் போதும். அடுத்த பத்திரி விரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கவுண்டர் டாப்பில் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் எடுத்துக்கோங்க. இன்னொரு டைம் நான் செஞ்சு காமிக்கிறேன். புரியாதவங்களுக்கு இன்னொரு டைம் பார்க்கும்போது கொஞ்சம் ஐடியா கிடச்சிடுன்னு நினைக்கிறேன். மாவு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோல் அதுக்கு மேலே வச்சு மெதுவாக அமர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் பிளேட்டு வச்சு பிளெயினாக இருக்கிற இடம் வச்சு நல்லா அமர்த்திக்கோங்க. இப்போ வந்து பத்திரிக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் சப்பாத்தி ரோலர் வச்சு நீங்கள் அது விரிச்சிருச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக விரிச்செடுக்க முடியும். விரிக்கிற டைமில் மாவு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அது வந்து நம்ம கையில் தட்டி விட்டு அப்புறமா போயிடும். நம்ம வேக வைக்கிற டைமில் ஒரு பத்திரியை எடுத்து கையில் அந்த மாவு தட்டி விட்டால் எக்ஸ்ட்ரா அதில் ஒட்டி இருக்கிற அரிசி மாவு போயிடும். ரொம்ப தின்னாக விரிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு திக்னஸ் கம்மி பண்ணி ரொம்ப தின்னாக விரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷேப் வேணும் அப்படின்னா ஒரு பிளேட் வச்சுட்டு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷேப் வேண்டாம் அப்படின்னா அப்படியே நம்ம வேக வச்சுக்கலாம். பத்திரி வேக வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்து அந்த மாவு இருக்குது இல்லைங்களா, நீங்களும் நான் இப்போ சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா அந்த மாவு கட் பண்ணி எடுத்து நல்ல ஷேப்பில் தான் பத்திரி பண்ணுறேன் அப்படின்னா இதே மாதிரி கொஞ்சம் மாவு உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா வரும். இது ஒரு டைம் எப்படி செய்கிறேன்னு கூட நான் காமிச்சு தர்றேன். இதில் வந்து நம்ம மாவு நிறைய சேர்த்துருக்கிறதுனால இந்த மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அது நல்ல ஒரு டைம் கையில் டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முன்னாடியே செஞ்ச மாதிரி தண்ணிக்குள்ளே கொஞ்சம் கை போட்டு அந்த வெட்டாக இருக்கிற நனைஞ்சிருக்கிற கை வச்சுட்டே மாவு பிசைஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி 2-3 டைம் பிசைஞ்சிட்டே இருக்கும்போது மாவு நம்ம முன்னாடியே செஞ்ச மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும். ஆல்ரெடி இது நம்ம நல்ல சூடாக இருக்கும்போது பிசைஞ்சு சாஃப்டாகி பண்ணி வச்ச மாவு தான். அதனால இதே மாதிரி கொஞ்சம் கையில் தண்ணி தொட்டு மறுபடியும் பிசையும் போது நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கும். இது வச்சுட்டு இன்னும் நான் ஒரு 3 பத்திரி செஞ்செடுக்கிறேன். அதே மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணி இதே மாதிரி டஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே உருண்டை வச்சு பாத்திரத்தில் அமர்த்தி ரோலர் வச்சுட்டு விரிச்சு எடுக்கும்போது நம்ம முன்னாடி செஞ்ச மாதிரியே நல்லா சாஃப்டாக கிடைக்கும். முன்னாடி விரிச்சதுக்கும் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து விரிச்சதுக்கும் சாஃப்ட்னஸில் எந்த வித்தியாசமும் வராது. அது காமிக்கிறதுக்காக தான் இது கூட நான் உங்களை காமிச்சு தர்றேன். மிச்சம் வந்த மாவு நம்ம அதே மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவுக்கும் இந்த ஒரு பத்திரிக்கும் முன்னாடி செஞ்ச பத்திரிக்கும் எந்த சாஃப்ட்னஸ் வித்தியாசமுமே இல்லை. நம்ம எடுத்த 1 கப் அரிசி மாவில் நான் இதே சைஸில் இருக்கிற 7 பத்திரி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அது நீங்கள் எடுக்கிற பாத்திரத்தோட நீங்கள் கட் பண்ணுறதுக்கு எடுக்கிற அந்த பாத்திரத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாகும். இப்போ இதை நம்ம எப்படி வேக வைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு தவை சூடு பண்ணிக்கோங்க. நல்ல சூடாக இருக்கணும். நல்ல சூடாக இருக்கிற தவையில் ஒரு பத்திரி போட்டுக்கோங்க. கோதுமை சப்பாத்தி செய்கிற மாதிரி அமர்த்தக்கூடாது. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ஒரு சைடு வெந்து சைட்லெல்லாம் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் இது திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இந்த சைடு ஃபுல்லாக இதே மாதிரி பொங்கி பால் மாதிரி வந்துடும். பத்திரி கரெக்டான அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து காசரவுக்குள்ளே போட்டுக்கலாம். இதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிளாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பத்திரி இப்படியே நம்ம சாப்பிட்டா இது அரிசி மாவு மட்டும்தான், ரொம்ப ஒன்றும் பெருசாக டேஸ்ட் தோணாது. இதை எப்படி சாப்பிட்ற அப்படின்னா இந்த பத்திரிக்கு மேலே தேங்காய் பால் ஊற்றி தேங்காய் பால் இந்த பத்திரி நல்லா ஊறினதுக்கப்புறம் சிக்கன் கறி தொட்டு தான் சாப்பிட்றது. அந்த மாதிரி சாப்பிட்டு தான் இதுக்கு பர்ஃபெக்டான டேஸ்ட்டு கிடைக்கும். அது இல்லை சிக்கன் கறி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா மட்டன் கறி, அதுவும் வேண்டாம் அப்படின்னு தேங்காய் பால் மட்டும் சாப்பிட்டாலும் டேஸ்டியாக இருக்கும்.
முதல்ல செய்யும்போது உங்களுக்கு தப்பு வராமல் இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறுபடியும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேட்டுக்கோங்க. பிசைறது மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம வேக வைக்கிறதுல ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.